கெடும். குறள் யாகவராயினும் நாவாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லியிருக்கப்பட்டு. இதன் பொருள் நம்ம நாவை அடக்க வேண்டும். அப்படி அடக்கவில்லை என்றால் துன்பத்துக்கு ஆளாகுவோம். எப்படி நம்ம பேசும்போது கவனமா இருக்கணும், தப்பான விஷயத்தை பேசக்கூடாது. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. குறள் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நல்ல மக்கள் பேரு. இதன் பொருள் ஒரு பெண் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறாளோ அதுலதான் குடும்ப சந்தோஷம் இருக்கிறது. இப்போ நம்ம காட்டன் நூலை கொடுத்தா காட்டன் சேலை வரும், பட்டு நூலை கொடுத்தா பட்டு சேலை வரும். எந்த நூலை கொடுக்குறோமோ அந்த சேலை தான் வரும். நம்ம அதே மாதிரி நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து நல்வழியில் வளர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். வளர்த்துக் கொள்ளும் எண்ணம் நமக்கெல்லாம் வேண்டும். பழமொழி 2 ஆற்றை போட்டாலும் அளந்து போட வேண்டும். நாம் தர்மம் செய்யும் போது அளவு தந்தால் கொடுக்க வேண்டும். இதே திருக்குறளும் கூறுகிறது. ஆற்றின் அளவறிந்து ஈகாது பொருள் போற்றி வழங்கும் நெறி. நாம் பிறருக்கு எது கொடுத்தாலும் நமது பொருளாதார நிலையின் அவசியத்தை அறிந்து நமக்கு தேவையானதை வைத்துக் கொண்ட பின்பே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பழமொழி 3 குழைகிற நாய் கடிக்காது. குறைக்கின்ற நாய்க்கு நாம் அன்போடு உணவளித்து வருடிவிட்டால் அது நம்மை கடிப்பதை மறந்துவிட்டு அன்போடு குலைந்து குலைந்து நன்றியோடு சுற்றி சுற்றி வரும் என்பது இதன் அர்த்தமாகும். இதோடு ஒத்துப்போகும் நம் பாட்டனின் திருக்குறள். அன்பினும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பென்னும் நாடா சிறப்பு. நம் அன்பு பிறரிடம் பற்றுதலை ஏற்படுத்தும். அத்தகைய பற்றுள்ளம் நட்பிற்காக பெரும் சிறப்பாக அமையும் என்பது இதன் அர்த்தமாகும். ஆக அன்பை நன்றி மறப்பது நன்றன்று என்று வள்ளுவரின் வாக்குப்படி நமக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பெயர் ஆஃபியா மர்வத். இந்த மாபெரும் திருக்குறள் விழாவில் நான்